ஊட்டி லீவ் வந்தால் வந்து எங்கேயும் உட்கார மாட்டோம்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ட்ரிப்பை நம்ம ஆஸ் யூஷுவல் மெட்ரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். மெட்ரோ டு சென்ட்ரல் டு கேரளா. லெட்ஸ் சீ நம்ம எங்கே போகிறோம். அதுக்கப்புறம் கேரளா. ட்ரெயினில் வந்து வெளியில் ஃபுல்லாக மாலைகள் எல்லாம் சபரி தரிசனம் வந்து பண்ணுறாங்க. மாலைகள் நீங்கள் நல்லா பார்க்கலாம். இன்றைக்கி தைப்பொங்கல். ஸோ ஃபுல் பெட்டியுமே கேரளா சாமிகள் தான் போகிறாங்க. ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்படியே நம்ம வந்து கேம் சாப்பிட்டு ட்ரெயின் ஜர்னி போயிட்டே இருக்காங்க. ஓகே. ஸோ டே டைமில் வரீங்க அப்படின்னா நிறைய டைம் இருக்கும். இந்த மாதிரி கேம்ஸ் ஏதாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் பாஸ் ஆகும். நைட்டுனா தூங்கிட்டு போயிடுவோம், ப்ராப்ளம் இல்லை. மார்னிங் 6:30 ஆகுது. எழுந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆயாச்சு. ட்ரெயின் இப்போ கொல்லம் தாண்டி இப்போ நம்ம ஒர்க்கில் போயிட்டுருக்கோம். ஒரு அருமையான காலை. ஒர்க்கில் போயிட்டு என்னென்ன பண்ணுறோன்றதை ஃபாலோ பண்ணுங்கள். வர்க்கலை சிவகிரி ரீச் ஆகிட்டோம். ஸோ பாய் பாய் ட்ரெயின். இப்போ நம்ம டைரெக்டாக ரெசார்ட் போக போகிறோம். ஒரு நல்ல பிளேஸ் தான், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பாருங்கள். ஸ்டேஷன் வந்து கேப் எடுத்தாச்சு. இப்போ நம்ம கிளிப் ஒட்டி இருக்க ஒரு பண்ணிப்போம். நம்ம போகிறோம். இது வேறு லெவலில் இருந்தது. இப்போ நேரு கிட்ட போகிறோம். அங்கே இருக்க ஸ்டே ப்ராப்பர்ட்டி எல்லாமே பாருங்கள், நல்லா வேறு லெவலாக இருக்கும். லாட்ஜோ இதில் வந்து நிறைய ஃபாரினர்ஸ் வந்து ஸ்டே பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு வியூவும் இங்கே நல்லா கிடைக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அங்கே பார்க்கிங்கில் இருந்து கொஞ்சம் நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஹோட்டல் 2 o'clock செக்கிங் தான். ஸோ நம்ம வந்து ரிஃப்ரெஷ் ஆகிட்டு இன்றைக்கி டே ட்ரிப் முடிக்க போகிறோம். முடிச்சுட்டு நம்ம திருப்பி ஹோட்டல் வந்து ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ இது வரைக்குமே நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 ஃபாரினர்ஸ் பார்த்துருவேன். ஸோ இது எக்ஸாக்டாக கிளிஃப் மேலே தான் இருக்குது. கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் நல்லா இருக்காங்க. இதுதான் நான் வந்து ஸ்டே. இதே வந்து உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் இருந்து நம்ம மண்டேயில் கேபில் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட வந்துருக்கோம். ஜூசி கேப். ஸோ பார்க்கலாம். அப்புறம் கேரளா லாட்ரிஸும் இங்கே விற்கிறாங்க. பட் ஆனால் சரியான கியூ. ஜூசி கேஃபே ரொம்ப கூட்டமாக இருக்குது. அடுத்த ரெஸ்டாரண்ட் போயிடும். இப்போ நம்ம சாப்பிட வந்துருக்கோம் பாத்திமா. அங்கே தான் கூட்டமாக இருக்குது. நம்ம இப்போ இங்கே வந்திருக்கோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஆப்பம் பீஃப் எக் தோசை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ட்ரிப்பை கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பேக் வாட்டரு டீ ரெண்டுமே வந்து சரியான இந்த சைடும் தண்ணி இருக்குது. இந்த சைடும் தண்ணி. ஸோ ஒரு சைடு டீ, ஒரு சைடு பேக் வாட்டர். ஸோ இதுதான் கபில் பீச். கபில் பீச் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதுதான் வே. ரைட் சைடு வந்து உங்களுக்கு சி, லெஃப்ட் சைடு வந்து பேக் வாட்டர்ஸ். இங்கே பாருங்கள் கரெக்டாக. ஸோ சி வந்து பார்த்திங்கன்னா நம்ம காசிமேடு N4 பீச் மாதிரி தான். கல் கொஞ்சம் நிறைய இருக்குது. அதெல்லாம் இது பண்ணி தான் நீங்கள் பீச்சுக்கு போனோம். பேக் வாட்டர்ஸு இங்கே பார்த்தீங்கன்னா அது பாருங்கள், இங்கே நல்ல தென்னை மரம், நல்ல வியூ. ஸோ சென்டரில் இந்த ரோடு வந்து இருக்குது. மழை காலத்தில் இது ரெண்டுமே ஜாயின் ஆகுமா. இப்போ நம்ம எங்கே போகிறோம்?
கருப்பு பீச்சுக்கு. கருப்பு பீச் இல்ல, கப்பில் பீச் அந்த சைடு. வா, இங்க பாரு தண்ணி எவ்வளவு கிட்ட இருக்கு பாரு. ஸோ இதான் பேக் வாட்டரு. நாங்கள் அந்த இடத்துல கல் இருந்தனால நாங்கள் இறங்கலை. நாங்கள் பேக் வாட்டர் ஃபால்க்காக வந்திருக்கோம். வா 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 வா. இங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் வேறு வச்சுருக்காங்க, குட்டி பான் மாதிரி. ஆனால் தண்ணி இல்லைப்பா உள்ள, இங்கெல்லாம் காலி. ஸோ இதுதான் பேக் வாட்டரு. வியூ வேறு லெவலில் இருக்குது. இங்கேருந்து பார்த்தா ஆழம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இங்கே இறங்குற மாதிரி இல்லை, பட் ஸ்டில் நல்ல வியூ.